மக்களே, இந்த விடயம் கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கண்களில் படணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம். அதிகமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க, முடிந்த வரைக்கும் நீங்க இருக்கிற சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணுங்க. அதாவது ஃப்ரைடே காட்சிகள் நீக்கம், விஜய் சேதுபதி அவர்கள் உத்தரவு. ஸோ இப்படியான விடயத்தை சில குரூப்கள்ல நேற்று நைட்ல இருந்து போடப்பட்டு வருது. பொதுவா பிக் பாஸ் தமிழா இருக்கட்டும் இல்ல வேற லாங்குவேஜா இருக்கட்டும், சாட்டர்டே நடக்க இருக்க நிகழ்ச்சி நிரல்கள் சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டுமே சனிக்கிழமை தான் எடுப்பாங்க. சில வேளைகள்ல அதிகாலையில் எடுக்கப்படும், சில வேளைகள்ல ஒரு 10-11 மணிக்கு அப்புறம் எடுக்கப்படும், சில வேளைகள்ல மாலையில எடுக்கப்படும். ரொம்ப அரிதா வெள்ளிக்கிழமையில எடுக்கப்படும். தமிழ் பிக் பாஸ் 3 தடவை வெள்ளிக்கிழமையில எடுத்திருக்காங்க வீக்கெண்ட் எபிசோட். இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் வெள்ளிக்கிழமை எடுக்கல, சனிக்கிழமையில தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அதிகாலையில் எடுக்கல. அதிகாலைன்னா ஒரு 5 மணி 6 மணி அப்படி எடுப்பாங்க. அப்ப அது எனக்கு ஷுவரா தெரியும். அதிகாலை எடுக்கல. அப்ப ஆக மொத்தம் இனிமேல் தான் எடுக்க இருக்காங்க. ஆனா என்னென்ன நடக்க இருக்கும் அப்படின்றது வெளியில வந்துடும். இப்ப நம்மளே பல தடவை ஒவ்வொரு சீசனும் சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த வாட்டி லைவ்ல பிஸியா இருந்தபடியா நான் இன்னும் அந்த அப்டேட்டட் நண்பர்கிட்ட கேட்பேன், கூடிய சீக்கிரம் கேட்பேன், கால் பண்ணுவேன், சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல மக்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஃப்ரைடே ஹாப்பினிங் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது அவருடைய சாண்ட்ரா இன்னும் அவருடைய சான்றான்ற அப்படித்தானே போகுது கதை. ஸோ நான் பல விடயங்களை மறைச்சு போட்டு சொல்லி கொண்டிருக்கேன் மக்களே, வேற கதையெல்லாம் போகுது. ஏன் சரி சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள வேற கதைன்னா சேது அண்ணா அவர்கள் சாண்ட்ராவுக்கு அடிமை, சாண்ட்ராவுக்கு பயம், சேது அண்ணா அவர்கள் சாண்ட்ராவின் வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரியா? ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அது ஒரு பக்கம். அதனால சேது அண்ணா அவர்கள் இந்த ஃப்ரைடே ஹாப்பினிங்கை அப்படியே வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க போன வாரம் மாதிரி அப்படின்னு. இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விடயம் நான் அட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அது ஒண்ணு. அடுத்தது, எனக்கு சத்தியமா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் கனி அவர்களை பார்க்கக்குள்ள ரொம்ப பாவமா இருந்தது. சபரி அவர்களும் தான். இப்ப ரீசெண்டா நேத்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதை பத்தி நம்ம சொல்றோம். விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுடைய கனி அவர்களுடைய குடும்பம் பார்த்து ஏதாவது உங்களுடைய குரல்களை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு இப்படி உண்மையின் பக்கம் நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஹாப்பினிங் கட் பண்ணுவாங்களான்னா கட் பண்ண சான்ஸ் இருக்கு மக்களே. ஏன்னா எபிசோட்ல தான் இவங்க பேசுவாங்கன்னு அறிவான ரீதியில பண்ணுவாங்க. அதாவது இப்போ விஜய் டிவி அப்புறம் ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் இந்த ரெண்டுமே இணைந்து வழங்கினாலும் பிக் பாஸ் ரெண்டுமே வேற வேற. அப்ப விஜய் டிவில வாரதைத்தான் வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் பேசுவாங்க. 90% 10% தான் சான்ஸ் இருக்கு இந்த ஃப்ரைடே ஹாப்பினிங்கையும் பேச, சரிங்களா? ஆனா இந்த வாரம் ஃபுல்லா மக்களோட குரல் கனி அவர்களுக்காக, சபரி அவர்களுக்காக, விக்ரம் அவர்களுக்காக, முக்கியமா இந்த புள்ளி கேங் விஜய பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின், காமருடீன் இவனிங்களை இவங்க பண்ற குற்றங்களை மக்கள் குறும்படங்கள் போட்டு சுட்டி காட்டினது பல. அப்ப அதனால கண்டிப்பா அந்த ஃப்ரைடே ஹாப்பினிங், முக்கியமா அந்த நைட்டு லைவ் ஃபுல்லா நடந்ததை சேதுவண்ணா கேட்கணும் அப்படின்றதான் மக்களோட கருத்து, சரிங்களா? போன வாரம் என்ன நடந்துச்சுன்றதை ஆட் பண்றேன். போன வாரம் அந்த பிரஷ் இஷ்யூ இருக்குல்ல, 25 நிமிடங்கள் சபரி அவர்களை வச்சு செஞ்சிருக்காங்க. மேனேஜர் நொந்து நூடுல்ஸா போயிட்டாரு. ஆனா அது எபிசோட்ல கட் பண்ணப்பட்டிருக்கு. வந்த தகவல்களின் படி சபரி அவர்களை இந்த சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இவங்க எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு நடிப்பு சீன் போட்டிருக்காங்க கான்சோல் பண்ற மாதிரி, சரிங்களா? இது நடந்தது. ஆனா இது கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாரமும் ஃப்ரைடே ஹாப்பினிங் அவர் விட்டுட்டு போறதுன்றது இல்ல, அது பேசப்படலாம், பேசப்படும். ஆனா நமக்கு அது காட்சிப்படுத்தப்படுமான்றதான் பெரிய கொஸ்டின் மார்க். உள்ளுக்குள்ள இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருது, சரிங்களா? ஸோ அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் எல்லாம் ஒரு ஹோப், ஒரு என்ன சொல்லலாம், இப்ப நான் உங்களுக்கு பேசுறேன் என்னைக்குள்ள, இப்ப என்ன போல இருக்கிற மக்கள் நீங்க எனக்கு பாக்குறீங்க அப்படின்னு ஒரு பூஸ்ட் தானே. ஆனா இங்க வீக்கெண்டே ஏதோ எல்லாம் நடக்குது இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க, சேதுவண்ணாவை சாண்ட்ராவின் அடிமை சேதுபதி அப்படின்னு. அப்ப அவர் போன வாரம் அப்படித்தான் பண்ணாரு. அப்ப அதனால உள்ளுக்குள்ள இருக்கவங்களே ஒரு ஹோப் இழந்துருவாங்க. சரி வெளியில போனா பரவாயில்ல அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்குதான் வழிவகுக்கிறாங்களான்னு தெரியல.
அதனாலே பல மக்களோட ஆதங்கம், கோபம், பயம் என்னன்னா, எப்பா ஒழுங்கா ஷோ நடத்துங்கப்பா, ஃப்ரைடே என்ன நடந்துச்சோ அதை வீக்கெண்ட்ல கேளுங்க, கேட்கறது மட்டுமே அதை எங்களுக்கு காமிங்க, சரியா? நீங்க ஒருத்தருக்கு அடிமையா இருக்காதீங்க அப்படின்றத மக்கள் சொல்றாங்க. சேதுவண்ணா அவர்களுடைய எபிசோட்ல நான் இப்படி பேசுவேன்னு சத்தியம் நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் உண்மையும் பக்கம் பேசுறேன். ஏன்னா இது சேதுவண்ணாக்கு நல்லது. எனக்கு சேதுவண்ணா பிடிக்கும். அவங்க ஒரு உச்சத்தில் வர வேண்டியவங்க, இப்பயே உச்சத்தில் இருக்காங்க, இன்னும் உச்சத்தில் வர வேண்டியவங்க, உழைப்பால் முன்னுக்கு வந்தவங்க. நானும் அந்த உழைப்பால தான் இவ்வளவு வருஷம் சர்வை பண்ணியிருக்கேன். அந்த ரீதியில் என்னுடைய கருத்தை நியாயமா நான் வழங்கியிருக்கேன், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விக்கல்ஸ் விக்ரம், கனி, சபரி இவங்களை பயங்கரமா இந்த புள்ளிங்க, முக்கியமா இந்த விஜே பார்வதி, சாண்ட்ரா, அப்புறம் அந்த ரவுடி பிரஜித் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதுல நேத்து இந்த சாண்ட்ரா விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி மிக தரக்குறைவா பேசியிருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நடக்கும், அதை நான் பார்த்து ரசிப்பேன், சிரிப்பேன், நீ என்ன பண்ணுவான், அந்த மனுஷனுக்கு அது கேட்டிருக்கு. ஆனா அந்த மனுஷன் போயிட்டாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு வலியா இருக்கும். ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு ஷோல இருக்கேக்குள்ள, அதுவும் வீக்கெண்ட் எபிசோட் ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க தருத்திரங்கள் மாதிரி ஒரு 4 இருக்கு. விஜே பார்வதி, திவ்யா, பிரஜின், சாண்ட்ராண்ட தருத்திரங்கள் மாதிரி இருக்கு. மாமா பைய காமருடின்றவன் எப்பயோ ரெட் கார்டு கொடுத்து வெளியில போண்டியவன், அவன் உள்ளுக்க இருக்கான். அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை, என்ன நடக்குது என்ன எப்படி தெரியாம. அப்ப இந்த தருதலைகள் குடும்பத்தை எடுக்குதுகள், குடும்பத்துக்கு ஏதாவது நடக்குண்டா அப்படின்னு சொல்லுதுன்னா நினைச்சு பாருங்க அந்த மனிதரோட மனநிலை எப்படி இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தியமா கனி அவர்களை பார்க்க பாவமா இருக்கு. நேற்று அவங்களோட கலரை பத்தி பேசி சிரிச்சிருக்குதுகள். இந்த திவ்யா, விஜே பார்வதி, சாண்ட்ரா ஏதோ வேலைக்காரி மாதிரி அப்படின்றது இதுல பேசி இருக்குது. அது மியூட் பண்ணப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை போட்டு பேசி இருக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுகள் அந்த ஹோலுக்குள்ள இருக்கக்குள்ள ராஜமாதா கனி என்று போட்டு அதுல மியூட் போட்டு கட் பண்ணப்பட்டிருக்கு, சரியா? அதொன்னு. ரெண்டாவது தேவையில்லாம கனி அவர்களை அட்டாக் பண்றது, செல்ல பிள்ளைகள் வளர்ப்பை பத்தி பேசி இருக்குது. கனிக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அவ எப்படி வளர்க்கா பாப்போம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு என்னன்னா கனி அவர்களை கிளவி என்றது, அது என்னது. கனி அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, உழைப்பான முன்னுக்கு வந்தவங்க. அவங்க இத்தனை பேரை வாழ வச்சிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இத்தனை கேமரா இருக்கைக்குள்ளே இந்த தரித்திரம் பிடிச்சது. சாண்ட்ரான்றது, விஜய பார்வதி என்றது, பிரஜின் என்றவன் இப்படி பேசுறாங்கன்னா அப்ப மீதி நபர்கள் எல்லாம் இவங்க மனுஷனா மதிப்பாங்களா? மக்களை நான் ஒரு மனுஷனா கேட்கிறேன் உங்ககிட்ட. இந்த நபர்களே இப்படியான கோடி கண்கள், கோடி வாய்கள் பேச போற, கோடி கண்கள் பார்க்கின்ற, கோடி காதுகள் கேட்கிற சொல்ல இது இப்படி பேசுது, மனிதனாவே மதிக்கலன்னா சாதாரண மக்களை இது எப்படி பார்க்கும்? தயவு செஞ்சு மனிதநேயத்தோட பதில் சொல்லுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இப்படியான தரித்திரங்களுக்கு விஜே பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, காமருடி இப்படியான தரித்திரங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த தரித்திரம் உங்களையும் பிடிச்சிடும். நன்றி.